நண்பர்களே, நான் அஸ்ஃபாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் உள்ள ஜும்மா மஸ்ஜிதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு முன்னால் முகலாய மன்னர் ஷாஜஹானால் கட்டப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றான டெல்லி ஜும்மா மஸ்ஜிதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜும்மா மஸ்ஜிதோடைய என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. மேலே பள்ளிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி ஹைட்டு போகணும் போலாங்க. எத்தனை படின்னு பார்ப்போம். நான் கடைசியாக படியை சொல்கிறேன், எத்தனை படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ படி போனது வரைக்கும் 35 படி ஏறி வந்திருக்கோம். இதில் பாதி தான் ஏறி இருக்குது பள்ளியில். அடுத்து நம்ம வந்து கேட் நம்பர் 2. இது இந்தியாவில் உள்ள மிக பெரிய பள்ளிகள் இது ஒன்று, பழமையான பள்ளிகள் இது ஒன்று. ஜும்மா மஸ்ஜித் டெல்லி கேட் நம்பர் 2 வெளியே உள்ளே போகிறோம். ஹாப்பி வேர்ல்ட் ஹாலிடேஸ் மூலமாக நம்ம வந்து டெல்லி அண்ட் காஷ்மீர் டூர் பேக்கேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. அவங்க கூட தான் நம்ம வந்து டெல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதனால இந்த ப்ரேயர் வந்து நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பள்ளியில் தொழிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70 அடி உயரம் இருக்கும் போலங்க அந்த பள்ளியில் தொழக்கூடிய இடத்துலேருந்து ரோட் லெவலுக்கு அவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க. ஓகே, மொத்த துளவ போகிறோம். அது சொல்லிட்டு வந்து மற்ற எடுக்கலாம். முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரை உலகத்தில் உள்ள 3 பள்ளிவாசல்களுக்கு தான் புனித பயணம் மேற்கொள்ளலாம். அதாவது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரம், மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுல் நபவி, அதே மாதிரி ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இதை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலுமே ஒரே அந்தஸ்தில் உள்ளது தான். குறிப்பாக டெல்லியில் உள்ள ஜும்மா மஸ்ஜித் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க 450 வருட பழமையான ஒரு பள்ளிவாசல். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், கிட்டத்தட்ட 25,000 பேர் நின்று தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஸ்பெஷல் ப்ரேயர் நம்ம தொழுகிறோம். தொழுது முடிச்சுட்டு இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பம்சங்களை நம்ம பார்க்கலாம். ஃப்ரைடே நம்ம வந்து ஃப்ரைடே ப்ரேயரை முடிச்சுட்டு நிற்கிறோம். கிட்டத்தட்ட 25,000 மக்களுக்கு மேலே இங்கே வந்து தொழு வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி கொண்ட பள்ளி இது. நம்ம வந்து பள்ளியில் வெளிப்பகுதியில் தான் நிற்கிறோம். நானுமே வெளியில் நின்று தான் தொழுவணும். இந்த உள்ளே போக முடியல, அவ்வளோ க்ரௌட். வெளியில் நின்று தான் தொழுவோம். சரியான வெயில் நின்று தான் மக்களுமே நிறைய பேர் தொழுதுட்டு இருக்காங்க. வெயில் நின்று தான் தொழுவது. இது வந்து ஒழு எடுக்கிற அகல்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு தொழுவ போகிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகணும். மற்றபடி இந்த தண்ணியில் புனிதமோ அதோ எதுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வந்து கை காலை சுத்தம் பண்ணிட்டு பள்ளி உள்ளே போகிறதுக்காண்டி உள்ள அகல். கிட்ட போக முடியல, சரியான க்ரௌடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சோன்னா பள்ளி கிட்ட போயிட்டு நம்ம பள்ளி உள்ளே போகிறோம். பூரா முகலாய மன்னர் ஷாஜஹானால் 1656ஆம் வருடம் கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த டெல்லி ஜும்மா மஸ்ஜித். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவழித்து கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இந்த பள்ளிவாசல் வந்து 3 டூம் கொண்ட ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. இதோட மினாரான்னு சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தினோட உயரத்தை பார்த்திங்கன்னா 135 அடி உயரம் உள்ள ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டக்கூடிய அந்த கல்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு கல்னு சொல்லுவோம், நம்ம லேட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட சிவப்பு மண்ணாலான கல்லும் ஒயிட் மார்பிளாலையும் கட்டப்பட்டிருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமாக, ரொம்பவே ஆச்சரியமாக இந்தியாவினுடைய கட்டிடக்கலையை வந்து பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு வரைக்கும் 450 வருட காலமாகவும் கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் இருக்குது. 450 வருடம் பழமையாகவும் இன்றைக்கு வரைக்கும் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை பார்க்குறதுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலேருந்தும் பல சுற்றுலா பயணிகள் பார்வையிட வர்றாங்க. அவங்கள வந்து எல்லா நேரமும் அனுமதிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையுமே இங்கே போய் பார்க்கலாம். அதுக்காண்டி ஸ்பெஷல் சார்ஜஸ் எதுவுமே வாங்குறதில்லை. ஸோ நீங்கள் டெல்லி போனீங்கன்னா கட்டாயம் டெல்லியில் உள்ள இந்த ஜும்மா பள்ளிவாசலை நீங்கள் பாருங்கள். ரொம்பவே பிரமிப்பாக, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இந்த பள்ளிவாசலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை வந்து இந்தியாவினுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமாக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா 3 கேட் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து கேட் நம்பர் 3 இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேட் நம்பர் 2. இந்த பக்கம் உள்ளது வந்து கேட் நம்பர் 1. இது வந்து பள்ளியோடைய மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து பள்ளிவாசல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பள்ளியோடைய வெளிப்புறம்.
மக்கள்லாம் தொழுதை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் கிட்ட தொழுதாங்க அந்த இடத்துல. இந்த இடம் வந்து ரோட் லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே, சாரி கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே வந்து இது இருக்குது. இப்போ எவ்வளோ உயரம் வந்து மண் நிரப்பி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம இந்த இடத்துலேருந்து கீழே அந்த கேட் இருக்கு இல்லையா, நம்ம 1 2 3 நான் சொல்லியிருந்தேன்ல, கேட்லேருந்து கீழே இறங்குறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பள்ளி வந்து எவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வாங்க உள்ளாங்க. இது நம்ம மாமா ஹாப்பி வேர்ல்ட் ட்ராவல்ஸ் தான். சொன்னால என் கூட அவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. சும்மா திருப்பி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 25,000 பேர் சொல்லுதுன இடத்துல கண்டுபிடிச்சி இப்போ வந்து சேர்ந்து வருவாங்க. அவங்க வந்து இடத்துல நிற்கிறாங்க என்ட்ரன்ஸில். இது வந்து சப்ஸ்கிரைபர் அள்ளிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. Subscribe, like, comment. தமிழ் சஃபாரி. Tamil Safari. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஜி. இது ரோடு, அதான் வந்து ரோடு. இவ்வளோ தூரம் படியேறி தான் நம்ம வந்து இந்த பள்ளிக்கு அவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க. நண்பர்களே, ஓல்டு டெல்லியில் உள்ள ஜும்மா மஸ்ஜிதை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜும்மா மஸ்ஜித் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.